ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி கடந்து வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நெருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. வலதுகளை உயர்ந்து சொல்வோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நான் வாசிக்க கேட்டதான வசனம், தான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. சொல்லுங்க, ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா? உண்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எரேமியா சொல்லுவார் 14வது வசனத்துல, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் பாருங்க. இந்த 27வது வசனத்துல அவர் சொல்றார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு அந்த வசனம் முடிகிறதை நாம் படிக்க முடியும். அப்படியானால் என்ன காரியம் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு செய்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நமக்கு கொடுத்த அந்த நேரத்திற்குள்ளாக துரிதமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த இடத்துல நாம் படிக்க இந்த கேட்ட இந்த வார்த்தைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதுனாலே அவர்கள் பாபிலோன் ராஜாவினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டு போனார்கள்? சிறைப்பட்டு போனார்கள். அப்ப சிறைப்பட்டு போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 28வது வசனத்திலிருந்து நாம் படிக்க கேட்கலாம். ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நகரத்தை தீக்குளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இப்ப இவர்கள் சிறைப்பட்ட ஒரு நிலைமையில அவர்களை சிறைப்படுத்தின அந்த இவர்களுக்கு விரோதமாய் வந்த ராஜா அந்த நகரத்தை என்ன செய்து போட்டான்? தீக்குளுத்தி அதை முழுவதும் சுட்டரித்து போட்டான். இப்ப அந்த நகரம் சுட்டரிக்கப்படுவதற்கு காரணம் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய்
பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், அந்நிய தேவர்களை அவர்கள் என்ன செய்தார்கள், ஸ்தோத்திரம் தேடினார்கள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல படித்தோம். அப்போ இந்த நிலைமையில இருக்கக்கூடியதான இந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ இவர்களுடைய சிறையிருப்பான அந்த நிலைமை மாற வேண்டுமானால் ஆண்டவர் அவர்களை அந்த சிறையிருப்பின் தேசத்திலிருந்து கொண்டு வந்த பிற்பாடு அவர்கள் குடியிருப்பதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு இடம் பயணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இப்ப அவங்க இருந்த இடங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது, அது சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அது முழுவதும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. காரணம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிறைப்பட்ட நிலைமையில நாம கடந்து போனாலும் சரி, அது ஒருவேளை வியாதி என்கிறதான சிறையா இருந்தாலும், கடன் என்கிறதான சிறையா இருந்தாலும், எப்படிப்பட்டதான நிலைமைக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இந்த வருடத்தை துவங்கி இருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எவ்வளவு பணங்களை செலவு செய்வது, நமக்காக ஒரு கூடாரங்களையோ, நம்முடைய மிருக ஜீவன்களுக்காக ஒரு இடத்தையோ, நம்முடைய விவசாயிகளுக்காக ஒரு காரியத்தையோ நாம் எப்படி ஸ்தோத்திரத்திற்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ண முடியும்? எதிரி ராஜாக்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து போட்டார்கள், சுட்டரித்து போட்டார்கள். அதை முழுவதும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம் பாருங்க. தீ கொளுத்தி போட்டார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஒரு தீயினால் சுட்டரிக்கப்பட்டதோ அல்லாவிட்டால் தீ கொளுத்தப்பட்ட ஒரு இடமோ ஒரு பொருளோ திரும்ப அந்த மனிதர்களுடைய பயன்பாட்டில அதை என்ன செய்ய முடியாது, உபயோகப்படுத்தப்பட முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த நிலைமையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அது முடியாத ஒரு காரியம் தான். ஆனால் அதே இடத்துல நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் நான் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 33வது வசனத்திலே வாசிக்க பார்க்கலாம். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமல் போனார்கள். இப்போ இவங்க சிறைப்பட்டு போகிறதுக்கு முதலாவது ஒரு காரியம், அவங்க கர்த்தருடைய உபதேசத்திற்கு அவர்கள் என்ன செய்யாமல் போனார்கள், செவி கொடாமல் போனார்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் நிற்கிறோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் அவன் பிழைக்க முடியும் என்று சொல்லுகிறது. நாம் பிழைக்க வேண்டுமானால், நாம் நிலைப்பட வேண்டுமானால், தேவனுடைய பாதுகாப்பை பெற வேண்டுமானால், அந்நியர்கள் நமக்கு விரோதமான ஒரு ஸ்தோத்திர படையெடுப்பு இராதபடி நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையால் வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு இதமான வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளும் கண்டிப்பாய் உபதேசிக்கப்பட்டு வந்த காலங்கள் மாறி எது தவறு என்று சொல்லி போதித்தோமோ அதை இன்றைக்கு சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு சபையை நடத்துகிற மேய்ப்பர்களும் தள்ளப்பட்டிருக்கிறதான இந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்திலே நாம் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை வேறு குறித்து எடுக்கவில்லை. மாறாக கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஜாதியாக ஜனமாக வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தாரை போல நாம் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு நெறிமுறை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அல்லேலூயா
ஹalleluya. நமக்கு ஏற்றார் போல கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ளாமல் கர்த்தருடைய சத்திய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். மாறாக நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறைப்பட்டு கிடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த சிறைப்பட்ட நிலைமையிலே நீங்கள் தள்ளப்படாததினாலே உங்க கண்களுக்கு எல்லாம் அது ஒரு ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கையை போல உங்களுக்கு தெரியலாம். பணம் இருந்தால் என்னன்னாலும் சாதித்திரலாம், அறிவு இருந்தால் என்னன்னாலும் சாதித்திரலாம். ஹalleluya, எனக்கு ஒரு ஆள் பலம் இருக்கு, எதைனாலும் நான் செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவருக்கு பயந்து நடுங்குகிறவர்களை மாத்திரம்தான் அவர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நேசமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் வருகிறதும் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வருகிறதும் இயல்புதான். ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் மனம் திரும்பி இனி பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்ப்போம். சத்திய வேதத்தை நாம் கீழ்ப்படிந்து அந்த சத்திய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த 33 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உபதேசித்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இப்படி சொல்லுகிறது, செவி கொடாமல் போனார்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களான்னு பாருங்க. 34வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்களின் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இப்ப அருவருப்பான காரியத்தை செய்யறதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போன பிள்ளைகள் இப்போ கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி அருவருப்பானதை அதிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயம் இல்லாமல் போகும் போதுதான் அருவருப்பானது துணிகரமாய் சபைக்குள்ளே கடந்து வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் ஹalleluya இந்த வருஷத்தின் முதலாவது ஹalleluya இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் சிறைப்பட்ட நிலைமை மாற வேண்டுமா? ஹalleluya. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனாய் மாறு. ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அருவருப்பான காரியங்களை ஹalleluya ஆலயத்துக்கு புறம்பாய் வைத்துவிட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நீ கடந்து வரும்போது கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை கொண்டு வருகிறவனாக நீ மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். 35வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மோலோவிற்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீ கலக்க பண்ணும்படி இன்னும் உடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்ப மூன்றாவது ஒரு காரியத்தை அவங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஹalleluya தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து வந்ததை மாற்றிக்கொண்டு அந்நிய தேவர்களுக்கு அந்நிய காரியங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய பண்ணினாங்க, உடன்படிக்கை செய்து அதோடு ஐக்கியப்பட ஆரம்பித்தார்கள். இது விளைவாக தான் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது ஹalleluya உலகத்திற்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது, பாவத்திற்கும் நமக்கும் சம்மதம் இருக்கக்கூடாது, தேவனுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வேதத்திலே பல சத்திய வேத வார்த்தைகளை கொண்டு நமக்கு என்ன செய்திருக்கிறார், கோடிட்டு காண்பித்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அன்பாய் உங்களை பார்த்து எச்சரிக்கையாய் உங்களை பார்த்து சொல்லுகிறதான புத்திமதி என்னவென்றால் ஹalleluya நம்முடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போகக்கூடாது. நாம் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஹalleluya
எந்த ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். எந்த கடன் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். வெளியே நீங்க பாருங்க, ஹalleluya, பல லட்சங்களை தங்கள் வியாதிகளுக்கு செலவழித்தோம். அந்த வியாதியிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைமையிலே மாண்டு மடிந்து போக ஏராளமான கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்தேன்? இது நான் செய்த பாவமோ இல்லது என்னுடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஏராளமான கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு நொடியும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அவரை அன்றி நமக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவ பக்தி உள்ள சந்ததியை ஹalleluya பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் பூமியில நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya, சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட சிறைப்பட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், ஹalleluya, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya, சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஆண்டவர் சொன்னதான இன்னொரு காரியம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு முன்பதாக 37வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். 37. இதோ என் சினத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின சேர்த்து கொண்டு இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் சுகமாயிருக்கவும் பண்ணுவேன். அவர்களை ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி அந்நிய தேவனுக்கு தூபம் காட்டினார்கள், அந்நிய தேவனுக்கு பலியிட்டார்கள், மேடைகளை கட்டினார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எப்பொழுது அவர்கள் சிறையிருப்பை மாற்றி திரும்ப ஆண்டவர் அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஹalleluya முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த சாத்தியமில்லாத அந்த இடத்திலே திரும்ப அதே ஜனங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நிறுத்தும் போது ஹalleluya வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஜனமாய் நாம் இருப்போமா? அவர் நம்முடைய தேவனாய் இருப்பாரா? ஹalleluya, சொல்லுங்க பாப்பா. ஹalleluya. ஆண்டவருடைய ஜனமாய் இல்லாமல் போவோமானால் நாம் அந்நிய தேவனை பின்பற்றுகிற ஜனங்களாய் இருப்போம், அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற ஜனமாய் இருப்போம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்நிய காரியங்களை விரும்பி போவோமானால் ஹalleluya அந்த அந்நிய காரியம் உன்னை அந்நிய தேவர்களுடைய பீடத்தண்டையில கொண்டு போய் நிறுத்திவிடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தரை தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஹalleluya ஆண்டவருடைய கோபத்திற்குள்ளானாலும் ஆண்டவர் நம்மை சிறைப்பட்டு போக நம்மை ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் எப்படி ஹalleluya அவருடைய கோபத்திலும் சினத்திலும் உக்கிரத்திலும் ஹalleluya நம்மை துரத்தினாரோ அப்படியே திரும்பவும் நம்மை சுகமாய் திரும்பி வர பண்ணுவதற்கு அவர் வல்ல தேவனாய் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, சொல்லுங்க பாப்போம். சத்தமாக ஹalleluya என்று சொல்லுங்க. 42வது வசனத்தை வாசிக்கலாம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. நீங்க இந்த வசனத்தை கேட்டு இருந்தீங்கனாலோ இல்ல படிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஹalleluya சொல்லியிருப்பீங்க. நீங்க எப்படியோ ஒரு விதத்துல ஹalleluya சொல்லிட்டீங்க. இப்ப 42வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த ஜனத்தின் மேல பெரிய தீங்கை எப்படி வர பண்ணினேனோ அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல வர பண்ண வேண்டும் சொல்லுகிறார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya
நான் உன் வாழ்க்கையில சிறைப்பட்ட நிலைமைக்கு ஹalleluya உன்னை ஒப்பு கொடுத்தது போல அதே ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கைக்கு நன்மையையும் நானே தேடி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், சுகத்தையும் நானே கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார், இந்த சிறைப்பட்ட நிலைமையிலிருந்து நானே உன்னை விடுதலையும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அப்போ தப்பு பண்ணிட்டோம், சாரின்ற ஒரே வார்த்தையில திரும்ப வந்துட்டா எல்லாம் கிடைச்சிருமா? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப எல்லாம் நடந்துருமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா ஆனா நாம அந்த அக்கிரமத்தை சுமக்கும் போது, அந்த சிறையிருப்புக்கு ஏதுவான குற்றத்தை செய்யும் போது ஆண்டவர் மட்டாய் தண்டிக்கிறவர் என்பதையும் வேதத்திலே நம்ம படிக்க முடியும். அப்ப நான் எதற்கு பயம் காட்ட சொல்லல, இன்னைக்கு நான் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கட்டும், என்னுடைய தேவையான ஒவ்வொரு காரியமா இருக்கட்டும், நான் எதிர்பார்க்கிறது போல நடக்காம போனா, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேங்கிறதான என்னுடைய பாவமான காரியங்கள் தான் என்னை வந்து என்ன செய்கிறது? பயம் பொறுத்துகிறது. அப்போ நான் பாவத்தை விட்டு முழுமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் தீங்கை வரப்படினார், சிறைப்பட்டு போக அந்த ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் தான் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு எப்படி தீங்கை வரப்படினேனோ அதே போல அவர்களுக்கு நன்மையையும் நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி ஆகிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த உலகத்திற்கும் நமக்கும் என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. அந்நிய காரியங்களுக்கு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. நமக்கு சம்பந்தம் எப்ப போடுறோமோ அப்பதான் மறைவுல என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். புள்ள வயசுக்கு வந்துட்டா எல்லா பிள்ளைகள் வயசு வர்றப்ப அவங்க வீட்டுல என்ன செய்வாங்க? பெரியவங்க சொல்லுங்க, தண்ணி ஊதி அந்த பிள்ளைய என்ன செய்வாங்க? தீட்டி நாட்கள் முடிந்து அவர்களை வீட்டிற்கு கூட அழைக்கிறத வழக்கமா நம்ம பார்க்கிறோம். இதை மட்டும் நம்ம வழக்கமா பார்க்கல. ஆனா அந்த நாளில செய்ய வேண்டிய சில சாங்கியங்களை, சில முறைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஆமா, ஊழியக்காரர் வாரத்துக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க, இல்லைன்னா ஊழியக்காரர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செய்வாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். திருமண காரியத்துல கூட நீங்க பாருங்க, பெண் பார்க்க வரும்போதோ சரி, மாப்பிள்ளை வீடு அங்க போகும்போதோ சரி, என்ன செய்யக்கூடாது? எப்படி போகக்கூடாது? 10 படையில போகக்கூடாது, 2 படையில போகக்கூடாது. நீங்க என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா ஸ்தோத்திரம், எல்லாமே கிறிஸ்தவ கல்யாணமா இருக்கும் போல இருக்கே. ஸ்தோத்திரம். பாருங்க, அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அதுல எல்லாத்துலயும் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டவனானால் சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ சத்திய வேதத்தின்படி நம்ம செய்வதற்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், ஒரு தரமான காரியமா இருக்கட்டும், நம்முடைய வீட்டில் உள்ள சந்தோஷமான காரியம் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அந்த நேரத்துல தான் நம்ம கர்த்தரை பரிசுத்தம் பண்ண முடியும். அந்த நேரத்துல தான் நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு முன்னாடி விளங்க பண்ண முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். எனக்கு உலக மக்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவருடைய சத்திய வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த, ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன நன்மையான காரியத்தை இந்த மக்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னார் என்றால், வாசிங்க 44வது வசனத்தை. நானே வாசிக்கிற சீக்கிரமா நம்ம கடந்து போக வேண்டியதாக. ஹல்லேலூயா. பென்யமீன் தேசத்திலும் வாசிங்க பாப்பா, எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் எங்க சொல்லுங்க பாப்பா, பென்யமீன் தேசத்திலும். ஆமா, அதுதான் விஷயம். என்ன நன்மை செய்ய போறாருங்கிறது. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், அப்புறம் யூதாவின் பட்டணங்களிலும், அப்புறம்
மலைக்காடான பட்டணங்களிலும், அப்புறம் பட்டணங்களிலும் எத்தனை பட்டணம் வந்துச்சு, என்னென்ன வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். தேசத்துல, எருசலேமின் சுற்றுப்புறத்துல, யூதாவின் பட்டணத்துல, இதுதான் ரொம்ப முக்கியம். எங்க மலைக்காடுனா மலை 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 இருக்கிற இடத்துல வாசிங்க. சூப்பர். பள்ளத்தாக்கான பள்ளத்தாக்குல உள்ள பட்டணத்துல, ஆமா, தென் திசை பட்டணத்துல என்ன செய்வேன்னு சொல்றாருன்னா, நிலங்கள் விலை கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் ஒன்றா இருக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல கையெழுத்தை அப்புறம் சொல்றேன். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த தேசத்துல, இந்த மலை நாட்டுல, பள்ளத்தாக்குல, தென் திசையில, யூதாவுல, ஸ்தோத்திரம், அப்புறம் இங்க பென்யமீன் தேசத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இடத்தை வாங்கி கொடுக்க போறாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இங்க குடி சந்தோஷமா, இங்க குடியிருக்கிறதுக்கே இன்னும் வீட்டை என்ன செய்ய முடியல பாஸ்டர், கட்ட முடியல. இன்னும் இங்கேயே ஒரு 2 சென்ட் இடத்தை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றதான ஒரு காரியம் என்னன்னா, தீக்கொளுத்தி போட்டு சுட்டரிக்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய நிலங்களுக்கு பதிலாக அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சுற்றிலும் நான் இடங்களை கரையமாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் ஒரு இடத்தை வாங்கும்படி சொல்லுகிறார். அந்த எரேமியா தீர்க்கதரிசி தான் இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்கிறதான தீர்க்க தரிசனத்தையும் சொன்னார். அவரோடு சொன்ன மற்ற தீர்க்கதரிசிகள் அப்படி நடக்காமல் போகும் என்று சொன்னாலும், எரேமியா தீர்க்கதரிசி எப்படி சொன்னாரோ சொன்னபடியே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறை இருக்கும். சொன்னபடியே அந்த சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இவங்க சிறைப்பட்டு போகிறதுக்கு காரணம் அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால. இப்ப நன்மையை பெறுகிறதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இனி நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுகிறதுனால. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரம் 1ஆவது வசனமா இருக்கட்டும், 21ஆம் அதிகாரம் 9ஆவது வசனமா இருக்கட்டும், வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க பார்ப்போம். 21:9 வசனத்துல, இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் தொன்மை நோயாலும் சாவான். எப்படி? சிறைப்பட்டு போக மாட்டேன், எதிரி ராஜா கண்ணுக்கு நான் மறைஞ்சிடுவேன், எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குவேன், நான் சிறைப்பட்டு போக மாட்டேன்னு சொல்றையா? அப்ப ஆண்டவர் அந்த அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு, நீ அப்படி போக மாட்டேன் நான் இங்க இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ என்ன செஞ்சிருவ? பட்டயத்தால பஞ்சத்தால கொள்ளை நோயால என்ன செஞ்சிருவீங்க? செத்து போயிருவீங்க. உங்களை முற்றுகை போடும். கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். எப்படி பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்குது இல்ல? ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ சிறைப்பட்டு போகவனை நீ ஒப்பு கொடுத்துரு. நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை சிறைக்கு நேராக ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா நீ இப்ப என்ன செய்யணும்னா, சிறைப்பட்டு போகிறதுக்கு உன்னை முழுசா ஒப்பு கொடுத்தணும். அப்படின்னா நம்ம சில காரணங்கள்னால ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறோம், கதறி கொண்டு இருக்கிறோம், செபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலைமையை நான் பார்க்கிறேன், உன்னை நான் தான் ஒப்பு கொடுத்தேன், உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுத்தனோ அதே போல உன்னை நான் சிறை இருக்கிறது திரும்ப கொண்டு வருவேன். அதற்கு அடையாளம் உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த ராஜா கிட்ட சொன்னாரு, நீ போக மாட்டேன்னு சொன்னா நீ அவ்வளவுதான் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு. ஆனா அங்க உள்ள தீர்க்கதரிசிகள் அப்படியெல்லாம் இல்ல.
ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னா நீங்க சிறைப்பட்டே போக மாட்டீங்கன்னு அவர்களுக்கு ஏற்ற விதத்துல ஒரு நல்ல வார்த்தையை சொன்னாங்க. நடந்த ஒரு சம்பவம், நடந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எந்த ஜனங்கள் அருவருக்கானதை தேவனுடைய ஆலயத்திற்குள்ள துணிகரமாய் கொண்டு வர ஆரம்பித்தார்களோ, ஜனங்களுக்கு மத்தியில விதைக்க ஆரம்பித்தார்களோ, அவர்களுடைய வீடுகள் குறிப்பாய் சுட்டரிக்கப்பட்டதோ, அவர்கள் சிறைப்பட்டு போனதை நாம் அந்த வேதத்தில் படித்தோம். அதே போலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோமோ நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற அந்த சிறைப்பட்ட நிலைமையில ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர், என்னுடைய மீறுதலினால, என்னுடைய அக்கிரமத்தினால ஆண்டவரை நான் இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்க நேரிட்டு இருக்குமானால், ஆண்டவரை என்னை நான் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும், நான் எவ்வளவாய் நெருக்கப்பட்டாலும், எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நான் செலவழித்து போடக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு உண்டாயிருந்தாலும், இந்த சிறைப்பட்ட நிலைமைக்கு மத்தியில, இந்த வியாதிப்பட்ட நிலைமைக்கு மத்தியில, இந்த கடன்பட்ட நிலைமைக்கு மத்தியில, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடி பிரிந்திருக்கிற இந்த நிலைமைக்கு மத்தியில உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. என் நிலைமையை மாற்ற உம்மால முடியும். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் இல்லை. நான் தப்பிக் கொள்வதற்கோ சாக்கு போக்குகளை சொல்லி என்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்வதற்கு நான் வரவில்லை. மாறாக இந்த சிறைப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த சிறையிருப்பு, இந்த தீங்கு அவர்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய குறைவை உண்டாக்கிவிட்டது. அததான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, கழிப்பின் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும், அப்புறம் மணவாளனின் சத்தம் கேட்கும், மணவாட்டியின் சத்தம் கேட்கும். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி எல்லா மனிதனாலும் சொல்ல முடியாது. ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான, ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒன்றும் குறைவில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு துதிக்கும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி நான் பாடுகிறேன். ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி பாடுகிற அதே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் அதிசயமான காரியங்களை செய்யவில்லையே என்று சொல்லி ஏங்குகிறதான விண்ணப்பமும் கண்ணீர் நிறைந்த ஜெபங்களும் நிறைந்துதான் காணப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். சொல்லுங்க பாப்போம். அந்த வசனத்தை திரும்ப ஒரு 2 முறை சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க பாப்போம். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்க சொல்லுங்க, கர்த்தரால் செய்யக்கூடாது, அவர் அதிசயங்களை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் இந்த வருஷம், இந்த முதல் வாரம், இந்த முதல் மாதம், இந்த வேளையில உங்க சிறையிருப்பை மாற்றுகிறார், உங்க சிறையிருப்பை மாற்றுகிறார், உங்க சிறையிருப்பை மாற்றுகிறார். உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியம் நடக்கிறது, உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. உங்க சிறையிருப்பின் கட்டுகள் உடைகிறது, உங்க வியாதியின் நுகங்கள் முடிகிறது, எல்லா தீங்கின் அனுபவங்கள் மாறுகிறது, எல்லா சுட்ட
சுட்டரிப்பு நிலைமைகள் மாறுகிறது. அக்னி வாசனைகள் புரட்டி போடப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக திரும்ப இதே நல்ல ஆண்டவர், இப்படிப்பட்டதான ஒரு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாகிறதான சத்தத்தை தொனிக்க பண்ண போகிற வேலை வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க? ஆலயத்துக்கு வர்றீங்க, சந்தோஷமா திரும்பி போகணும். ஆலயத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரணும். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா, வாழ்க்கையில அல்லேலூயா கழிப்பு இருக்கிறதா? இல்லை என் வாழ்க்கையில துக்கம் அதிகமா நிறைந்திருக்கிறதா? என் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அதிகமா இருக்கிறதா? என் வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தோத்திரம் பார்க்கிற அந்த பிரியமான காரியம் இருக்குதா? இல்ல எல்லாவற்றிலும் ஒரு குறைகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் சந்திக்கிறேனா? ஆண்டவரை நோக்கி இந்த நாளில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே வேதத்தில் இல்லைங்க. அவர் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்க முடியும். அவர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆண்டவர் அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்க முடியும். ஆண்டவரால் தரிசனங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஆண்டவர் இந்த பட்டணத்திலையும் மலைகளிலையும் பள்ளத்தாக்குகளையும் தென் திசைகளிலும் சுற்றி உள்ள எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய ஆலயங்கள் எழுப்புவதற்கு, ஆலயங்களை கட்டுவதற்கு இடங்களை வாங்கி கொடுக்கவும் முடியும். எல்லா சிறைப்பட்ட ஜனங்களையும் ஆலயத்தின் உள்ளாக திருப்பி கொண்டு வர முடியும். பாவத்தை இந்த பகுதியை விட்டு அகற்ற முடியும். சாபங்களை இந்த பகுதியை விட்டு அகற்ற முடியும். போராட்டமான நிலைமைகளில் உள்ளவர்களுக்கு இயேசு விடுதலை தருகிறவர் என்கிறதை விளங்க பண்ண முடியும். அல்லேலூயா என்று சொல்லுவாங்க. ஒரு வசனம், அதை 12வது வசனம் சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிற 33ஆம் அதிகாரம். இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் வாசிங்க பார்ப்போம். ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, நோட்டை மூடிட்டேன். முதல்ல ஆலயத்துல கழிப்பின் சத்தம் உண்டாகும் சொன்னார் 33:12. இப்ப 33:13 என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? மேய்ப்பர்களுக்கு தாபரங்கள் உண்டாயிருக்குமா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு என்ன சொல்றாங்க? எந்த மேய்ப்பனுக்கு? எந்த மேய்ப்பனுக்கு? அது போட்டு என்ன மேய்ப்பருக்கு? ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்துல அநேக திருச்சபைகளை கர்த்தர் சுற்றிலும் உள்ள இடங்களில் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு வீடு கட்டணும்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமா இருக்கும். ஆலயம் கட்டணும்னு சொல்லிவிட்டு ஆலயம் கட்டணுங்கிற பேர்ல ஏதாச்சும் பாஸ்டர் சொல்லிடுவாரோங்கிற பயம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தை நான் கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அவர் சொல்றதான வார்த்தையை பாருங்க. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆட்டு மந்தைய நெய்த்து மடக்குகிற அப்போ மேய்ப்பர்களின் தாபரங்களை என்ன செஞ்சிருக்குமா? இதுதான் அடையாளம். இதுதான் நம்ம சிறையிருப்பு மாறுகிறதுக்கு உண்டான அடையாளம். சபை கட்டப்பட உங்க வாழ்க்கையினுடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆலயத்துல சத்தம், ஆனந்த களிப்பின் சத்தம் உண்டாக நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறபடினாலே அவர் நல்லவர் என்று சத்தமாய் துதித்து அவரை ஆராதிக்கிற சத்தத்தை கர்த்தர் ஆலயத்தில் எழுப்ப பண்ணும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறதற்கு அடையாளமான காரியத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியா அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன்.
அதாவது வாசிங்க 13 வாசிங்க. மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் வாசிங்க. பெத்தேலின் நாட்டிலும், ம் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், ம் யூதாவின் பட்டணங்களிலும், ம் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையெடுக்கிறவர்களுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றார். என்ன நன்மைன்னா, ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா திரளான ஆடுகளை, திரளான ஜனங்களை கர்த்தர் சபைகளுக்குள்ளே நேராக நிரப்பி ஹல்லேலூயா, இந்த வருஷத்திலே ஹல்லேலூயா, தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக அநேக ஆட்டு மந்தைகள் கடந்து வந்து சேரும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.